என்ன சார், விஜயுடைய ஜனநாயகன் வந்து நேற்று டேட் கொடுத்துட்டாங்க, பொங்கல் ரிலீஸ்ன்னு. ஜனநாயகன் பொங்கல், அதாவது 9/1/2026 அன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான ஒரு கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மாசான ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸோட கத்தி முகத்துக்கு நேராக நிறுத்திக்கிட்டு அழகா வந்து நின்னாரு. அது அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து அது என்ஜாய்மெண்ட் தான். அதை யாருமே குறை சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்க குறை சொல்லுவாங்க, ரைட்டு, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதாவது பழமொழி சொல்லுவாங்கல்ல, குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லைன்ட்டு. அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி உரிமையும் இருக்கு, எல்லாரும் பாராட்டுறதுக்கு உரிமை இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க ரசிகர்களை அது பூர்த்தி செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்கள் இதுதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 100% சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா அவர் தொடர்ந்து படங்கள் நடிப்பாரு அப்படின்றதான் வந்து மேம்போக்காவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த படத்துக்கு உண்டான கதை விவாதத்துல கூட இருப்பதாகவும், அடுத்த படம் உண்டான டைரக்டர்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்த பிறந்தநாள் இதே ஜூன் 22 அன்று அவரது அடுத்த படத்துக்குண்டான அறிவிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து விஜய் சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் பொலிட்டிக்கல்ல உள்ள போயிட்டாரு. முதல் எலெக்ஷன்ல அவர் என்ன சாதிக்க போறாரு, என்ன பண்ண போறாருன்றது தெரிஞ்சதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் அமையும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்றாங்க. இல்ல முழுக்க முழுக்க ஒரு அரசியல தான் இறங்க போறதுக்கு அப்புறம் சினிமாவே நடிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம நாலேஜுக்கு வந்த விஷயப்படி என்னன்னா, அவர் கதைகள் வந்து கேட்கிறாரு, அடுத்து படம் பண்றதுக்கு கண்டிப்பா பண்ணதான் போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆத்தென்டிக்கான சோர்ஸ், அதாவது நம்பக்கூடிய இடத்துல இருந்து வந்த ஒரு தகவல் வந்து எனக்கு உறுதியா சொன்னாங்க. கண்டிப்பா நடிக்கிறாரு தம்பி, அவர் வந்து நடிக்காம போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கடைசி படம் அப்படின்றது வந்து உறுதியாக சொல்லவே முடியாது. ஒருவேளை பிரேக் எடுத்துட்டு 1 வருஷம் பிரேக் எடுத்து கூட வரலாம், இல்லை வந்து கண்டினியூவாக நடிக்கலாம், இல்லை ஒரு 2-3 வருஷம் பொறுத்து கூட நடிக்க வரலாம். ஆனால் யாரும் வந்து நடிக்கக்கூடாதுன்றது எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் நடிச்சே ஆகணும் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நிச்சயமா அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து சோர்சஸ் என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமா ஒரு கதை கேட்டுட்டு இருக்காருப்பா, கண்டிப்பா நடிக்க தான் போறாரு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள். அதனால வந்து நிச்சயம் வருவார் அப்படின்றது தான் வந்து. ஏன்னா இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு படங்களும் நடித்தார். யார் அவர் வந்து நடிக்க வேணாம் யாரும் சொல்லவே இல்லையே. இப்போ கட்சி ஆரம்பிச்சா நடிக்க கூடாதுன்றது அந்த சட்டத்திலேயே இடம் கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு திரு எம்ஜிஆர் அவர்களும் அதே மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட ஒரு படத்தை 2-3 படத்தில் நடிச்சவங்க தெரியும். நீரும் நெருப்பும், அப்புறம் மதுரை மீட்டை சுத்தப்பட சம்திங், இது 2-3 படங்கள், ரகசிய இப்படி 3-4 படங்கள் வந்து நடிச்சார். ஆட்சி அமைச்சது பிறகு கூட நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, ஒரு 2-3 படங்கள்ல. ஸோ அதனால வந்து நடிக்கக்கூடாது. சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோட கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் நடிச்சாரு, கதாநாயகனே நடிச்சாருன்னு சொல்ல போனா. அது யாருமே நடிக்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு வந்து யாருக்குமே உரிமை கிடையாது. அது அவர் தனிப்பட்ட விருப்பம். ஆனா நமக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா நடிப்பார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட வரலாற்றை திருப்பி பொட்டி போட்டு பாருங்க சார். நீங்க கட்சி ஆரம்பிச்ச எந்த நடிகருமே கட்சியை விட்டுட்டு சினிமா துறையும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டு போல. எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பித்த பிறகு சினிமா துறைக்கு ஒரு கண்ணசைவு கூட காட்டாத ஒரே நடிகர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமாவை பத்தி பேசுறதே கிடையாது. எங்கேயுமே ஒரு சினிமாவை பத்தி பேசவே மாட்டார். அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் சினிமா சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டார். சினிமா சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி பதில் சொல்லவே மாட்டார். தெளிவா சொல்றார், நான் அரசியலுக்கு போயிட்டேன், சினிமா கேள்வி என்கிட்ட கேட்காதீங்கன்ட்டு. ஏன்னா ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ராணா திரைப்படத்தோடப்போ ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ராமச்சந்திரால அட்மிட் பண்ணும்போது விஜயகாந்த் அவர்கள் பார்க்க வந்திருந்தார் ரஜினிகாந்த் அவர்களை. அப்போ வெளியில வந்து இந்த பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சார் ரஜினிகாந்த் நல்லா இருக்காருங்க, ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க, அவர் நல்லா இருக்காரு, நீங்க ஊதி பெருசாகிறதுனால தான் மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் நல்லா இருக்காரு, டாக்டரை பார்த்து சீஃப் டாக்டரை பார்த்தா அவர் சார் தூங்கிட்டு இருக்காரு சார், நீங்க பார்க்கறதா போய் பாருங்கன்னாரு. தூங்குறேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார், நான் வந்தா அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட நான் பார்த்துட்டு நான் பேசிட்டு போதும் சொல்லிட்டு வெளியில வரும்போது, சார் அவருடைய ராணா படம் என்னாச்சு, ஏங்க நான் சினிமா விட்டுட்டு நான் அரசியலுக்கு போயிட்டேன், எனக்கு சினிமா பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னவர் விஜயகாந்த். அப்பவே சொன்னவர் பத்திரிகையாளர் மத்தியிலேயே வந்து ராணா படம் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, நான் அரசியலுக்கு போயிட்டேன், எனக்கு சினிமா பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அப்ப அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வின்னு கேட்கும்போது, நான் இங்க பதில் சொல்ல மாட்டேன், நீ ஆபீஸ் நான் பதில் சொல்றேன்னாரு. ஏன்னா எந்த இடத்துக்கு வந்து வருமோ அதை மட்டும்தான் பேசுவாரு திரு விஜயகாந்த் அவர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு இடத்துக்கு போனா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க அரசியல் பேச மாட்டாரு, கல்யாண நிகழ்வு தான் பேசுவாரு. உங்களுக்கு தெரியும், அரசியல் பத்தி எதுவுமே பேசாத ஒரு மனிதர். எந்த விஷயத்துக்காக நம்ம போறோமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் அங்க பேசுவார். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே வந்து விஜய் அவர்கள் வந்து இது இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா தான் நம்ம ஓப்பனா சொல்லிடலாம்.
சார் இவர் கண்டிப்பா வரமாட்டார் சார் இதோட அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனா பட் இது சொல்லுவாங்களா, பழமை சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு எந்த பக்கம் நகர்த்து தெரியாம முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனநிலையே அப்படிதான் இருக்கும். ஏன்டா கட்சி ஆரம்பிச்சவங்க தோணலாம் விஜய்க்கு. ஏன்னா நம்மளை போட்டு வாட்டியை வதிக்கிறானுங்க, இவனுக்கு பண்ற இம்சைக்கு எல்லாம் நான் தானே பொறுப்பாகும் அப்படின்ற மாதிரியும் வந்து கண்டிப்பா யோசிப்பார். யோசிக்காம இருக்க மாட்டேன். ஏன்னா சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு முன்னணி நடிகரத்துக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு அவர் யோசிக்க தெரியாது சார். நீங்க யோசிப்பார், கண்டிப்பா நினைப்பார் சார் இதெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு நம்ம லாபமா நஷ்டமா, என்னதான் பண்ணலாம், இவங்க வச்சு என்னதான் பண்ணலாம் அப்படின்ற கண்டிப்பா யோசிப்பார். இவங்க பண்ற காமெடிக்கெல்லாம் நமக்கு ஓட்டு விழுமா விழாதானே தெரியலையே, நான் சும்மா இருந்தா கூட ஒரு 2 பேர் ஓட்டு போடுவேன், நீங்க அது மாதிரி பண்றதுனால ஓட்டு போடுறவங்களும் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் யோசிப்பார் சார். யோசிக்காம இருக்கவே மாட்டார், நிச்சயமா அவர் யோசிப்பார். விஜயுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? விஜயோட அரசியல் எதிர்காலம் என்ன சொல்றது? ஏன்னா அவர் முழு நேர அரசியல்வாதியாக இறங்கலாம் தான் நம்ம சொல்ல முடியும். இன்னமும் வந்து ஒரு பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு தான் இங்க எல்லாமே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது விமர்சனம் உண்மையும் கூட, ஏன்னா நம்மளே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு அரசியல் தலைவர் என்பவர் கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆக போகுது. இந்த 2 வருடத்துல இன்று வரை மக்களை நேரடியாக சந்திக்காத ஒரே அரசியல் தலைவர் இந்தியாவே யாருன்னு கேட்டீங்க, உலக அரசியல் விளையாட்டுல யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை தான் இருப்பார். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மக்கள் கிட்ட இறங்கி நேரடியாக இறங்குனது இல்லை. கேட்டா கூட்டம் கூடணும் காரணத்தை சொல்றாங்க சார். கூட்டம் கூடுறதுக்காகலாம் வந்து அதுக்காக வந்து மக்களை சந்திக்காம என்னத்தை தேர்தலை சந்திக்க போறாங்க, என்ன மக்களோட குறைகள் என்ன, மக்களோட இது என்னன்று யார் தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சுப்பாரு? இவரு என்ன டீம் வச்சிருக்காரா? ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டுக்கும், ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்துக்கும், ஒவ்வொரு நகராட்சி மன்றத்துக்கு என்ன டீம் வச்சிருக்காரா? அப்ப இந்த நகராட்சியில என்னென்ன குறைகள் இருக்கு, மக்களோட குறை டீம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்களா? எதுவுமே அதுக்குண்டான எந்த பர்சன்ஸும் இல்லை. என்ன சொல்ல போனா நிறைய விமர்சனங்களும் வருது. என்னன்னா பூத் கமிட்டியில போறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வந்தது. நீங்க பாத்திருப்பீங்க, இவங்கள பூத் கமிட்டில போட்டு உட்காரதுக்கு மேல ஆள் இருக்கா அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றா, 234 தொகுதியில் நிக்கிறதுக்கு மேல கேண்டிடேட் இருக்கான்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. முதல்ல இப்ப இவரு அறிமுகப்படுத்துற கேண்டிடேட் யாருக்குமே மக்களுக்கு தெரியாது. முதல்ல இவர் எந்த கேண்டிடேட்டை போட போறாரு, என்ன பண்ண போறாருன்றது இங்க யாருக்குமே எதுவுமே தெரியல. ஏதோ நடிகர் ஒரு பிம்பம் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர்னால 10 பேர் பின்னாடி போதான் செய்வான். அதை நம்ம மாற்ற முடியாது, இயல்பான ஒரு விஷயம். இங்க எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட ஒரு 10 பேர் சுற்றி தான் இருப்பான். சோ அதை நம்ம அதுல எதுவுமே மாற்ற கருத்தே கிடையாது. அந்த மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு அபிமான நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போகுது. இப்போ ஒண்ணு வேணாம் சார், 2011 தேர்தலில் நடிகர் வடிவேலு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன கூட்டம் குடிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் ஜெயலலிதா கூடின கூட்டத்தை விட வடிவேலுக்கு அவ்வளவு கூட்டம் கூடிச்சு அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு. ஆனா ஓட்டு ஊந்துதா? அந்த தேர்தலில் திமுக வந்து எதிர்கட்சியா கூட வர முடியல. அவ்வளவு கூட்டத்தை பார்த்து பிரமிப்பு போனாங்கப்பா, அந்த எலெக்ஷன் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிச்சு, சம்பந்தமே இல்லை. அவருக்கு எதிர்த்து வந்து சிங்கமுத்தவர்கள் அதிமுக கூட்டி களம் இறங்கிச்சு. சரி, வடிவேலுடைய இதுக்கு ஈடு கொடுத்து சிங்கமுத்து பேசுவாருன்னாங்க. ஆனா கட்சியில பார்த்தா சிங்கமுத்து கூட்டமே பெருசா இல்ல. வடிவேலுக்கு வந்து கூட்டத்தில் 10% சிங்கமுத்து அவர்களுக்கு வரல. அதான் சார், கூட்டம் கூட்டிட்டா கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடையாது. ஒண்ணு வேணாம், விஜயகாந்த் முதல் மாநாட்டுக்கு இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் முதல்ல மாநாட்டில் அந்த அளவுக்கு கூட்டம் வந்ததே கிடையாது. 25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்தோடைய மதுரை முதல் மாநாடு உள்ளவே வந்து 10 லட்சம் பேர், வெளியில இடம் கிடைக்காம ஒரு 15-16 லட்சம் பேர் வெளியில நின்றாங்க. மதுரை அன்னைக்கு மதுரை டிராபிக் கிளியர் ஆகிறதுக்கு 2 நாள் ஆச்சு. அன்னைக்கு மதுரை அந்த டிராபிக் கிளியர் பண்றதுக்கு. ஆனா ஒரு சேரை உடைக்கல, ஒரு நாற்காலியை உடைக்கல, ஒரு டெத்து இல்லை அந்த இடத்துல. 2-3 பேர் எதுவும் மயங்கி விழுந்தாங்க செய்தியை தவிர ஒரு டெத்து கிடையாது. அந்த இடத்த நாசம் பண்ணல, அவ்வளவு அழகா நீட்டா வச்சுட்டு போனாங்க. அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான மாநாடு, அதான் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான தகுதி. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நிக்க போறாரா விஜய் அப்படின்னு கேட்டா கூட அதுக்கும் பதில் இல்லை, எதுக்குமே பதில் இல்லை. நம்ம நம்ம எதை சொல்ல முடியும் அரசியல் எதிர்காலம் என்ன எப்படி ஆகும்ட்டு? ஒண்ணு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் செய்ய, யாரோ ஒருத்தர் வந்து நல்லது பண்ணா எனக்கு போதும் சார். இப்ப இவர் தான் வரணும் அவர் தான் வரலாம் நம்ம சொல்ல விருப்பப்படல. யாராச்சும் வாங்கப்பா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாலே போதும்னா நம்ம இருக்கிற இப்ப எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க, ஆனா வாங்கப்பா யார் வந்தாலும் மக்கள் நல்லது பண்ணுங்கப்பா, தமிழகத்துல முன்னேற்றத்துக்கு இன்னும் பாடுபடுது. ஆல்ரெடி இப்ப நம்ம இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் வந்து முதன்மை மாநிலமா இருக்கு. எல்லாத்துலயுமே பார்க்க போனா தொழில் ரீதியாக வளர்ச்சியல் துறையில எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பெஸ்டா இருக்கு. இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. தப்பு இன்னும் மேல கொண்டு போறதுக்கு என்ன வழி, மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன வழி, அதெல்லாம் யோசிச்சா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு தானே தோணுது. நீங்க தான் வந்தா இவ வந்தா காப்பாத்துவாரு, அவர் வந்தா காப்பாத்துவாரு இப்படின்ற வந்து நம்ம காலங்காலமா சொல்லிட்டு போறதை விட்டுட்டு சரி விஜய் வராரா, சரி விஜய் என்ன கொண்டு வர போறாரு, விஜயால வந்து மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றது உண்டான ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா நீங்க வந்து ஆளுங்கட்சியும் இந்த கட்சி குறை சொல்றீங்க. இது காலங்காலமா எல்லா கட்சிகளும் பண்றது தாங்க. நீங்க என்னங்க புதுசா பண்ண போறீங்க? வழக்கமா வந்து புது கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணோம், இந்த சத்யராஜன் ஒரு படத்துல வந்து டைலாக் சொல்லுவாரு, என்னடா என்ன கேள்வி கேட்டேன், ரமேஷ் கண்ணாவை பார்த்து கேட்பாரு, என்னென்ன நான் என்ன தப்பா கேட்டேன், ஒரு முதலமைச்சர் பார்த்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்கிறீங்க, என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி இங்க ஆட்சி அமைச்சவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வருவாரு.
இதான் நம்ம வழக்கமா பண்றது. அந்த மாதிரி வந்து ஜாலியா பேசுற அந்த படத்துல மகாநடிகன் படம் நினைக்கிறேன் இது. அந்த மாதிரி வந்து இது இருக்கிறது மாதிரி இருக்கிற பூரா கட்சிகள் வந்து இருக்கிற கட்சி விமர்சனம் தான் பண்றீங்களே தவிர எங்கேயாச்சும் வந்து சார் நாங்க வந்து இதை பண்றோம் சார் ஒரு பாயிண்ட் சாலிடான பாயிண்ட் ஏப்பா நான் 4 பேர் சொல்லுவோம்ல சார். இப்ப நீங்க 4 பேர் சொல்லுவீங்க இல்லையப்பா விஜய் வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காருப்பா, நம்ம ஓட்டு எல்லாம் விஜய் தான் போடணும். ஏப்பா நானே சொல்லுவேன் விஜய் வந்து அதை பண்றேன்னு இருக்காரு, அவரு போடு புது விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு, இவரு போடலாம் வாங்க இந்த வாட்டி அப்படின்னு வந்து ஒரு தீர்மானமா வந்து ஒரு மக்களே முடிவெடுப்பாங்க சார். நீங்க என்ன டிசிஷன் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. சும்மா டெய்லி 100 பேர் சுத்திங்கிறாங்க இந்த கட்சி. அப்ப கூட பார்த்தா சமீபத்துல அவரோட பிறந்த நாளுக்கு வந்து நல்ல பணிகளை பண்றீங்க, தப்பு கிடையாது. என்ன பண்ண போறாரு உங்க தலைவர்? சரி என்ன பண்ண போறாரு? விஜயகாந்த் மாதிரி ஒரு சாலிடான இது வந்து சொல்ல போறாரா? இல்ல இப்போ ஐயா மோடி மாதிரியோ இல்லை ஐயா ஸ்டாலின் மாதிரியோ இல்லை ஐயா எடப்பாடி மாதிரியோ ஏதாவது ஒரு போல்டா ஒரு விஷயம் பேசுறாரா? எதுவுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல. நான் தமிழக மக்களுக்கு வந்து ஆகுனா எல்லா தலைவருடைய போட்டோ வச்சுட்டா சரியா போயிடுச்சா? இது என்ன காரணம் இது சொல்லுங்க? அந்த தலைவர்கள் வந்து யாருக்குமே தெரியாது. அது தலைவர்கள் போட்டோ வச்சுட்டு கீழே பேர் வர போடுறாங்க. தந்தை பெரியார் யாருன்னு இங்க இருக்குன்னு தெரியாதா? அவர் போட்டோ போயிட்டு கீழே தந்தை பெரியார்னு போடுறீங்க. இது எவ்வளவு இது சொல்லுங்க பாக்கலாம். இவர் போட்டோக்கு மட்டும் பேரே இல்லாம இருக்குது. அப்ப அவங்க வரவங்களுக்கு இவரை மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி அர்த்தம். அப்ப மத்த தந்தை பெரியார் யாரு, காமராஜர் யாரு, அண்ணல் அம்பேத்கர் யாருன்னு இங்க யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாம் பேரை போட்டு கட்டோட்டு வச்சிருக்கீங்க. இது எந்த ஒரு நியாயம் இது? இப்படிலாம் பண்ணும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா 1008 விமர்சனங்கள் முன் வைக்கிறாங்க. இப்ப இவர் வந்து தயா பாயிண்ட் அடிச்சா பாரியா இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு தமிழக மக்கள் பேச வைக்கணும் சார். அப்படி பேச வைக்கிறதுனா ஒரு பெரிய தலைவர். நீங்க சொல்லுங்க, நீங்க இன்னும் நீங்க 1000 விமர்சனம் பண்ணலாம் சார். காமராஜர் ஐயா எல்லாம் நீங்க படிப்புன்னு ஒரு விஷயம் வந்துருக்குமா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. காமராஜர் ஐயா மட்டும் இல்லைன்னா சார் ஓப்பனா சொல்றேன் சார், எங்க அப்பா எல்லாம் வந்து சோறு போடுவாங்கன்னு படிக்க போனவர் சார். எங்க அப்பா இன்னமும் எங்க அப்பா காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு வர்றாரு. ஒவ்வொரு காமராஜர் பிறந்த நாளுக்கும் எங்க அப்பா போயிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு வர்றாரு. தள்ளாத வயதோட போய் போட்டு வர்றாரு. என்ன காரணம்? அந்த மனுஷன் எல்லாம் எங்க அப்பா படிச்சிருக்க மாட்டான். அந்த காலத்து சோத்துக்கு வழி இல்ல, மதியம் சாப்பாடு போடுறான்னு தான் எங்க பாட்டி ஸ்கூலுக்கே அனுப்பிச்சாங்களாம். எங்க அப்பா அப்படி சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு வழியில குடும்பம் அந்த டைம்ல எல்லாம். காமராஜர் ஐயா சோறு போறாரு மதியம். அதனால எத்தனை பேர் படிக்க போனாங்க தெரியுமா சார்? காமராஜர் ஐயா சோறு போறது தெரிஞ்சு எத்தனை பேர் ஸ்கூலுக்கு படிக்க போனாங்க? சரி என் பிள்ளைக்கு ஒரு சோறு கிடைக்குதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஆப்டான ஒரு சிஎம் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாள போறாரு விஜய் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. எதுவுமே இல்லாம என்னத்தை எதிர்காலம் இருக்குதுன்றீங்க. அவருக்கு என்னத்தை அரசியல் எதிர்காலத்தை நம்ம என்ன பேச முடியும்? இல்ல முதல் எலெக்ஷன் சந்திச்ச பிறகு என்ன ஓட்டு வாங்குறாரு, என்ன ஒரு இது கொண்டு வர்றாரு, கொள்கையில கொண்டு வர்றாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பேசலாம் இதை பத்தி. நிச்சயமா சொல்ல போனா எனக்கு பொறுத்தவரைக்கும் அரசியல் எதிர்காலம் ஒண்ணு சாலிடா இங்கேயும் தாவாம அங்கேயும் தாவாம நேர்மையா இருந்தாருன்னா ஏதோ ஒரு முதல் எலெக்ஷன்ல கூட அடுத்தடுத்து வர எலெக்ஷன்ல ஏதோ ஒரு நம்பிக்கை வரும் மக்களுக்கு. அதான் என்னுடைய கருத்து. வெரி குட் சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.